எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த vlogல வந்து பாலாடையிலேருந்து நெய் காய்ச்சறது எப்படிங்கிற அந்த ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நானே பார்த்தீங்கன்னா பிகினஸாக தான் இருந்தேன். இப்போ தான் நான் ஒவ்வொரு சின்ன சின்ன ட்ரிக்கு கண்டுபிடிச்சி வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என் பையனுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு தடவை வந்து நெய் காய்ச்சிருந்தேன். அது முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நான் நெய் காய்ச்ச போகிறேன். அதை தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பிகினர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பாலாடை வந்து டெய்லியுமே வந்து எடுத்து வச்சிட்ருக்கிறேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. அதை வந்து இன்றைக்கி நெய் காய்ச்ச போகிறேன். அதுக்கு வந்து நான் ஐஸ் க்யூப்ஸும் எடுத்துக்கிறேன். கூடவே வந்து ஐஸ் வாட்டரும் எடுத்துக்கிறேன். ஒரு சிலர் வந்து ஐஸ் க்யூப் மட்டும் போட்டு பண்ணுவாங்க. இன்னொரு சிலர் வந்து ஐஸ் வாட்டர் போட்டு பண்ணுவாங்க. எனக்கு வந்து ரெண்டும் ஆட் பண்ணி பண்ணேன் அப்படின்னா எனக்கு சீக்கிரமாக வந்து வெண்ணெய் கிடச்சிருது. நான் வந்து பாலாடையை ஃப்ரீசரில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வந்தேன். அதனால் வெண்ணெய் எடுக்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நான் வெளியே எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பாதி அளவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து நான் கொஞ்சம் வந்து ஐஸ் வாட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். ஐஸ் க்யூப்ஸும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு நான் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சுத்த விட்டுக்கிறேன். நல்ல கூலிங்காக இருந்தால் மட்டும்தான் வெண்ணெய் திரண்டு வரும். அதே வந்து கூலிங் கம்மியாயிடுச்சு அப்படின்னா வெண்ணெய் திரண்டு வராது. பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு எந்த மாதிரி கிடைக்கும்னா கொஞ்சம் தண்ணி ஆட்டை இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து அந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து மிக்ஸி மூடியிலேயே வந்து சின்னதாக ஒரு பபிள்ஸ் இருக்கும் மேலே ஓட்டை. அதில் வந்து தண்ணி லீக் ஆகிறது வந்து பார்த்தே வந்து வெண்ணெய் இன்னும் திரண்டு வரலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா க்ரீமியாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கும். இது கூடவே வந்து நம்ம கொஞ்சம் வந்து ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஐஸ் வாட்டர் சேர்த்து ஒரு 2-3 சுற்று விட்டிங்கனாலே வந்து நமக்கு வெண்ணெய் நல்லா திரண்டு வந்துடும். பாருங்கள் நமக்கு எவ்வளோ வெண்ணெய் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெண்ணெயை வந்து ஒரு பெரிய உருண்டையாக கூட நம்ம எடுத்து வைக்கலாம். எனக்கு வந்து கை பத்தாதுன்னு சொல்லிட்டு நான் 2 உருண்டையாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு சிலங்க வந்து வெண்ணெய் உருண்டையை வந்து தண்ணியில் போட்டு எடுத்து வைப்பாங்க. ஆனால் வந்து நான் உருண்டை பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சு கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சுருவேன். நான் நைட்டு எடுத்திருக்கேன். ஒரு ஓவர் நைட்டு வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நெய் காய்ச்சிப்பேன். இப்போ வந்து நெய் காய்ச்சறது எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோ ஃப்ளேமில் வைக்க முடியும் அந்தளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. அப்போவே வந்து நம்ம வெண்ணெயை போட்டுக்கலாம். நம்ம வெண்ணெயை போட்டுட்டு கூட ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கனால இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம வேறு வேலை ஏதாவது இருந்தால் கூட பார்த்துக்கலாம். நெய் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருகி வந்துட்ருக்கோம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டியிருக்கேன். ஏன்னா வந்து பிகினர்ஸ்க்கு வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டியிருக்கிறேன். ஒரு சிலர் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் வந்து முருங்கைக்கீரை போடுவாங்க, இல்லைன்னா கறிவேப்பிலை போடுவாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. அதனால் வந்து நான் எதுவுமே வந்து ஆட் பண்ணலை. ஃபைனலாக எல்லா வெண்ணெய் உருண்டையும் வந்து நல்லா உருகி தண்ணி வந்து வெடிக்கிற சவுண்டு நல்லாவே கேட்கும். தண்ணி வெடிக்கிற சவுண்டெல்லாம் வந்து அடங்குனதுக்கப்புறம் நெய் கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத எப்படி வந்து நம்ம செக் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சவுண்டோடு காட்டியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
கடைசியில் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா மேலே வந்து தண்ணி தெளித்து பாருங்கள். தண்ணி வெடிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னா வந்து நெய்யாக வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபுல்லாக வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு வந்து நெய் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது வந்து இந்த வீடியோ வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக லிங்க் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.